அத்தியாயம் 5. இரவு நேரம். மொட்டை மாடியில் கொசுவலை கட்டிக்கொண்டு காற்றாட கயிற்றுக்கட்டிலில் படுக்கும் பழக்கமுடைய பிரசிடென்ட் பஞ்சவர்ணம் அன்று வீட்டுக்குள்ளேயே படுத்துவிட தீர்மானித்து விட்டார். பெரும்பாலும் ஊர் முழுக்க காற்றாட கயிற்றுக்கட்டில் போட்டு வெளியேதான் படுப்பார்கள். அன்றைய துயர சம்பவம் அவர்களை எல்லாமும் வீட்டுக்குள் அடக்கி போட்டுவிட்டது. பஞ்சவர்ணமும் வீட்டுக்குள் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார். தனி அறை ஒன்றில் ரஞ்சிதம் படுத்திருந்தாள். அது அவளது அறை. அவளுக்கென்று தனியாக மரபீரோ, கண்ணாடி டேபிள், மேக்கப் சாதனங்கள், சுவர் பிறையில் பழைய கதை புத்தகங்கள். அதில் பல புத்தகங்கள் ஊர் லைப்ரரியில் இருந்து எடுத்து வந்தவை. எல்லாமே காதல் கதைகள். அவற்றுக்கு நடுவே அவளை மணக்கப் போகும் ஞானசேகரனின் புகைப்படமும் இருந்தது. நினைத்த போதெல்லாம் அவன் புகைப்படத்தை எடுத்து பார்த்து ரசிப்பாள் ரஞ்சிதம். அன்றைய பயங்கரமான நாளிரவில் அவன் புகைப்படம்தான் அவளுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் போல் தோன்றியது. எடுத்து பார்த்தாள். அழகிய முறுக்கிய மீசையும் தலையில் மிலிட்ரி தொப்பியுமாக படுவிரைப்பாக இருந்தான் ஞானசேகரன். புகைப்படத்திலேயே தன்னை பார்க்கும் ரஞ்சிதத்தை பார்த்து கண்ணடிக்கவும் செய்தான். அந்த நொடியில் ரஞ்சிதோ என்று நிஜமாலுமே அவன் குரல் அவள் காதுகளில் கேட்டதுதான் ஆச்சரியம். ஒருவித அதிர்வோடு திரும்பி நாலாபுரமும் பார்த்தாள். அமைதியான சூழல். அதில் அருகாமை ஜன்னல் மட்டும் சரக்கென்று தனக்கே உண்டான சப்தத்துடன் தானாக திறக்க தொடங்கியது. என்று அது மெல்ல மெல்ல திறக்கப்பட்டது போல நிற்க, ஜன்னலுக்கு அந்த பக்கமாய் நிழலாட்டமும் தெரிந்தது. அவளுக்கு தெரிந்து விட்டது. போன சந்திப்பில் கூட, ரஞ்சிதம், நான் எப்போ வேணா வருவேன், உன்னை பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் நான் வந்துடுவேன் என்று சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அந்த நொடியே அவள் உற்சாகமாகி விட்டாள். ஞானம் மாமா என்றாள் மெல்லிய குரலில். பின் ஜன்னல் அருகே சென்றவள் எட்டி பார்த்தாள். அவனேதான். அன்று பார்த்த அதே மிலிட்ரி உடையோடு அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். மாமா! அவளிடம் குதூகலம் பீரிட்டது. கதவை திறந்து கொண்டு கொல்லை வழியாக போனால்தான் அவனை நெருங்க முடியும். ஹாலில் பஞ்சவர்ணம் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தார். செண்பகமும் அவருக்கு போட்டி போட்டுக்கொண்டு புரண்டு கொண்டிருந்தாள். ரஞ்சிதத்துக்கு அவனை உள்ளே அழைக்க ஆசையாக இருந்தது. அதே சமயம் இரவு நேரம் அவன் ரகசியமாக வந்திருப்பது யாருக்கும் தெரியாமல் தன்னை சந்திப்பதற்காக என்பதும் புரிந்தது. அவனோ அவளையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அந்த பார்வை, அவன் நிற்கும் விதம் எல்லாமே புதிது. அவளுக்கு ஆசையாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. அவன் இப்பொழுது சைகை காட்ட தொடங்கினான். வா வா. அவனது வலது கை விரல்கள் சின்ன காகித தோரணமானது மெல்லிசான காற்றில் அசைவது போல அசைந்து அவளை அழைத்த விதமே அலாதியாக இருந்தது. ரஞ்சிதம் தர்ம சங்கடப்பட்டாள். அவனை வீட்டினுள் வரும்படி சைகை காட்ட பார்த்தாள். அவன் அவள் அழைப்பை உணர்ந்த மாதிரியே தெரியவில்லை. இறுதியில் அவள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக மெல்ல பூனை போல நடந்து செல்ல காலெடுத்தாள். அவளது வெள்ளி கொலுசின் மணிகள் சப்தமிட்டன. அந்த சப்தம் ஹாலில் படுத்திருக்கும் அவள் தாய் செண்பகம் காதிலும் விழுந்திருக்க வேண்டும். ரஞ்சிதா, நீ இன்னுமா தூங்கல என்று படுத்த நிலையிலேயே கேட்டாள். கொஞ்சம் சுருக்கென்றது. கையை உதறிக்கொண்டாள். அவனோ அந்த இடத்தை விட்டு அசையாமல் அங்கேயே நின்று கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு சைகை பாஷை மூலம் உள்ளே எல்லோரும் முழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தாள். அவன் பதிலுக்கு கோபமாக முறைக்கிற மாதிரி இருந்தது. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸில் இரவு 11 மணிக்கு சங்கு பிடிக்கும் வழக்கம் அப்போதும் நடைமுறையில் இருந்ததால் அந்த சங்கு அலறும் சப்தம் கேட்டது. அது அடங்கிய நொடி ஜன்னல் வழியே திரும்ப பார்த்தாள். அவனை காணவில்லை. ஒருவேளை போய்விட்டானோ? வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. திரும்பி வந்து படுக்கையில் விழுந்தாள். வடநாட்டில் மிலிட்ரி கேம்பில் இருக்க வேண்டியவன் ஊருக்கே போகாமல் இங்கே வந்தது கூட அதிசயமில்லை. அப்படி ஆசையோடு வந்தால்தான் அவன் நல்ல ஆசையுள்ள மாப்பிள்ளை. ஆனால் வீட்டுக்குள் வராமல் அவன் வெளியேயே நின்று விட்டதுதான் அவளுக்குள் விளங்காத புதிராக நெளிசல் எடுத்தது. தாவணி முந்தியில் முடிச்சு போட்டு போட்டு அவிழ்த்த போது கதவு திறக்கப்படுவது போல ஒரு சப்தம்.
வெடுக்கென்று நிமிர்ந்து பார்த்தால் அவன் கதவருகே நின்று கொண்டிருந்தான். ஒரு க்ஷணம் ரஞ்சிதத்துக்கு நெஞ்சை அடைத்தது. அவனோ உதட்டின் மேல் கையை வைத்து சப்தமிடாதே என்று சைகை காட்டினான். அது அவளையும் கட்டி போட்டது. அப்படியே அவன் மீண்டும் அவளிடம் என் பின்னால் வா என்று அழைத்தான். அழைத்ததோடு அல்லாதபடி ஹாலுக்குள் அவள் அப்பா அம்மா நடுவே மெதுவாக நடந்து செல்லவும் செய்தான். அவன் நடப்பதை அவர்களும் உணர்ந்த மாதிரி தெரியவில்லை. அதுவே ரஞ்சிதத்துக்கு தைரியம் அளித்தது. அவளும் மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். கொலுசு சப்தமிடாதபடி பைய அடிகளை எடுத்து வைத்தாள். வாசல் கதவு திறந்தே இருந்தது. அவனும் நடுத்தெருவில் இறங்கிவிட்டிருந்தான். அவள் வரவும் வடக்கு பக்கமாய் நடக்க தொடங்கினான். மாமா நில்லுங்க, இது என்ன விளையாட்டு? ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? அவள் கேள்விக்கு அவன் பதிலே கூறவில்லை. தொடர்ந்து நடந்தான். ஐயோ உங்களைத்தான். இப்ப நம்ம எங்க போறோம்? யாராவது பார்த்துட்ட ஆபத்து. அவன் உடனேயே திரும்பி அவளை பார்த்து முதல் முறையாக சிரித்தான். இது என்ன சிரிப்பு நடுராத்திரியில? ஏன் ரஞ்சிதம், ரொம்ப பயப்படுறியா? அப்பா, வாயை திறந்துட்டீங்களா? ஆமா, இது என்ன மாமா நடுராத்திரியில ரகசியமா திருட மாதிரி வந்துக்கிட்டு அப்பா அம்மாவை கூட நீங்க பார்க்காம என்ன கூட்டிக்கிட்டு எங்க போறீங்க? காதல் சரசம் பண்றவன் அப்பா அம்மாவையா கூப்பிடுவான்? ஆமா, இது என்ன கூத்து? அதான் கல்யாணம் நடக்க போகுதில்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அந்த நள்ளிரவில் நடுரோட்டில் அவர்கள் பேசிக்கொண்ட போதிலும் கேட்க யாரும் இல்லை. வழக்கமாக லாந்தர் விளக்குடன் ஊர்காவல்காரன் மணித்தேவன் என்பவன் சுற்றி வருவான். இன்று அவனும் கூட முனிக்கு பயந்து கொண்டு வரவில்லை. சரி ரஞ்சிதம், வா என் கூட. இந்த ராத்திரியில எங்க மாமா? அமைதியான ஒரு இடத்துக்கு. ஐயோ மாமா, இன்னைக்கு ஊரே அமைதியாக தான் இருக்கு, பார்த்தீங்கல்ல? நம்ம ஊர் காவல் தெய்வம் முனி கட்டை வெழுதுக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கான். அதை கேட்டு அவன் சிரித்தான். தெரியும் நீங்க சிரிப்பீங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீங்க தான் பெரிய மிலிட்ரிக்காரராச்சே, அதுலேயும் மிலிட்ரியில பெரிய மேஜர் வேற. சரி சரி, என் கூட வா. என்ன மாமா இவ்வளவு சொல்றேன் கேட்காம? நான் வரேன். யாராவது பார்த்துட போறாங்க. நான் இருக்கும்போது யார் பார்த்தா என்ன ரஞ்சிதம்? அது சரி, முதல்ல நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு வாங்க. வீட்லேயும் தனியாக ரூம் எல்லாம் இருக்குது, அப்புறம் மொட்டை மாடி இருக்குது. அங்கே ரகசியமாக எவ்வளோ வேணும்னா பேசிக்கலாம். முதல்ல வீட்டுக்கு வாங்க, நான் இவ்வளோ தூரம் வந்ததே ஜாஸ்தி. ரஞ்சிதம் வேகமான பதிலோடு திரும்பி நடக்க தொடங்கினாள். அவனுக்கு மிகவும் ஏமாற்றமாகிவிட்டது. வீட்டுக்குள் பூனை போல நுழைந்தவள் வெளியே போனதே தெரியாதபடி அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள். அப்படியே ஜன்னல் பக்கம் வந்து ஜன்னல் கதவை அடைக்கலாம் என்று நினைத்தபோது திரும்பவும் அவன் ஜன்னலுக்கு அப்பால் பழையபடி வந்து நின்று கொண்டு அவள் பார்க்கவும் கையை அசைத்தான். அவளுக்கு கோபமாக வந்தது. ஜன்னல் கதவை அழுத்தி மூடிவிட்டு வந்து படுக்கையில் விழுந்தாள். ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் அவனது அன்பும் ஆசையும் அவளுக்கு உற்சாகத்தை தந்தது. கடவுளே, இந்த அன்பும் ஆசையும் சாகும் வரை தொடர வேண்டும் என்று அப்படியே கண்களை மூடி வேண்டிக் கொண்டாள். அப்படியே கண்ணையர்ந்து விட்டாள். நெடுநேரம் கழித்து புரண்டு படுத்தபோது விழிப்பு ஏற்பட்டது. அதே சமயம் ஹாலில் உள்ள பெண்டுல கடிகாரம் மணி 3 என்பதற்கு தோதாக சப்தமும் போட்டது. ஓ, மணி 3 ஆயிடுச்சா? அவளுக்கு ஒரு சிறு அதிர்வு. அவள் சாத்தியிருந்த ஜன்னலும் திறந்து இருந்தது. அந்த க்ஷணம் அவள் பின்னங்கழுத்தில் ஒரு குறுகுறுப்பு. மெல்ல எழுந்து சென்று வெளியே பார்த்தாள். ஞானசேகரன் முன்பு நின்று கொண்டிருந்த அதே இடத்தில் அப்படியே நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். முன்பை விட அந்த பார்வையில் இப்பொழுது கோபம் நன்கு தெரிந்தது. ரஞ்சிதத்துக்கு நிஜமாலுமே நெஞ்சை பிசைந்தது. இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று கேட்க துடித்தது அவள் நாக்கு. அதே சமயம் தெருவில் கூட்டுறவு சங்க பால்வேன் வரும் சப்தம் கேட்டது. அதன் டிரைவர் ஹாரன் கொடுத்து கொண்டே வருவான். பெரும்பாலோர் அந்த சப்தத்துக்கே விழித்து கொண்டு விடுவார்கள். ரஞ்சிதத்தின் கவனமும் திரும்பியது. பஞ்சவர்ணமும் அந்த சப்தம் கேட்டு எழுந்து கொண்டார். அப்பா எழுந்து கொண்டது தெரிந்து ஓடி வந்த ரஞ்சிதம் தன் படுக்கையில் விழுந்தாள். மனது கிடந்து துடித்தது. எப்படியும் அவர் முகம் கழுவ அவன் நின்று கொண்டிருக்கும் இடத்தின் வழியாகத்தான் கொல்லைக்கு போவார். அப்போது அவர் அவனை பார்க்கக்கூடும் என்று கருதி போர்வையை இழுத்து மூடிக்கொண்டாள். அவரும் அந்த பக்கம் செல்லும் சப்தம் கேட்டது. ஆனால் ஞானசேகரனை அவர் உணர்ந்த மாதிரியே தெரியவில்லை.
ஆச்சரியமாகிவிட்டது ரஞ்சிதத்துக்கும். போர்வையை விலக்கி கொண்டு திரும்பவும் எழுந்தாள். ஜன்னல் அருகே வந்து பார்த்தாள். அவனை காணவில்லை. அப்பா வரவும் அவன் அகன்று கொண்டானா? இல்லை. அவளுக்குள் குழப்பம். மெல்ல நடந்து ஹால் பக்கம் வந்தாள். அவள் தாயும் விழித்து கொண்டிருந்தாள். அப்படியே கூந்தலை அவிழ்த்து முடிச்சு போட்டு கட்டத் தொடங்கியவள் ரஞ்சிதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அட, என்ன கண்ணு இது? விடிஞ்சு 8 மணி வரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்குற நீயா இன்னைக்கு 3 மணிக்கே முழிச்சு வந்திருக்க? அம்மாவின் கேள்வி முன் சற்று அசடு வழிந்தாள். என்னன்னே தெரியல, ராத்திரியெல்லாம் யாரோ ஊட்ட சுற்றி நடமாடுற மாதிரியே இருந்துச்சு என்றபடியே அலுப்பு கொட்டாவி விட்டாள். அந்த நொடியே, அம்மா, மாமா தான் வந்திருந்தார் என்று சொல்ல ரஞ்சிதத்துக்கும் வார்த்தைகள் வந்துவிட்டன. இனம் புரியாத ஒரு உணர்வு தடுத்து நிறுத்தியது. அவளும் வெளியேறி அவன் நின்று கொண்டிருந்த இடம் நோக்கி சென்றாள். கொல்லையில் விளக்கை போட்டுக்கொண்டு பஞ்சவர்ணம் வாய் கொப்பளித்து கொண்டிருந்தார். ஞானசேகரன் வந்த சுவடே தெரியவில்லை. ரஞ்சிதத்துக்கு மிரட்சியாக கூட இருந்தது. நேராக மாப்பிள்ளை மிடுக்கோடு வீட்டிற்கே வர வேண்டிய ஞானசேகரன் எதனால் ஒரு திருடன் போல இப்படி நடந்து கொள்கிறான் என்பதும் விளங்கவே இல்லை. அவள் வரையில் அன்றைய காலைய பொழுது குழப்பமுடன் தொடங்கிவிட்டது. வெளியே தெருப்பக்கமும் வந்து வாசல் தெளிப்பது போல நாலாபுரமும் பார்த்தாள். அவனை காணவில்லை. எங்கே போயிருப்பான்? அத்தியாயம் 6. காத்தாயி அன்று ஆடுகளை மேய்த்து கொண்டு காட்டு பக்கம் போகவில்லை. அவளுக்குள் அண்ணன் சாவு ஒரு இடியாகி இறங்கி இருந்தது. பொன்னையன் சாதாரணமாகவே மொடக்குடியன். இப்பொழுது மகன் போய்விட்ட துக்கத்தை நன்றாகவே கொண்டாடினான். ஒரு ஓரமாக சுருண்டு விழுந்து கிடந்தான். இப்படியே எவ்வளவு நேரம்தான் கிடப்பது? முதல் நாள் காளிமுத்துவை காட்டுக்கு தூக்கி போனவர்கள் 2ஆம் நாள் சாங்கியத்துக்கு வந்து நின்றனர். ஒரு மண் கலயத்தில் பாலும் இன்னொரு கலயத்தில் வெறும் நீரையும் வைத்து அதை ஒரு கூடையில் வைத்து எடுத்து செல்ல வேண்டும். எரிந்த சிதை மேடையில் பாலை தெளித்து விட்டு அவிந்து கிடக்கும் எலும்புகளை தண்ணீர் உள்ள பானையில் போட்டு எடுத்து கொண்டு போய் கண்மாயின் ஒரு மூலையில் அஸ்தி கரைப்பதற்கென்றே ஒரு இடம் உள்ளது. அங்கே போய் கரைத்து விட்டால் காரியம் முடிந்தது. அதற்காக வந்து நிற்பவர்களை காத்தாயி கண்ணீரோடு பார்த்தாள். கூடை கலயங்களை தயாராக எடுத்து வைத்திருந்தாள். அவர்களில் அவள் மாமன் மகன் அருணாச்சலமும் இருந்தான். அவளை பரிதாபமாக பார்த்தான். அவன் கண்ணிரண்டும் வறண்டு போய் குழிக்குள் கிடக்கும் கருப்பு குண்டுகளைப் போல காட்சி தந்தது. அதுவே அவன் மிகவும் துக்கப்பட்டிருக்கிறான் என்பதை காட்டி கொடுத்தது. காத்தாயி, நீ இரு, நான் போய் பால் ஊற்றிட்டு எலும்பையும் சாம்பலையும் கம்மாயில் கரைச்சிட்டு வந்துடுறேன் என்று காற்று போன ஈனக்குரலில் சொல்லியபடி அவர்களோடு கிளம்பினான். சேகண்டி அடிப்பவன் மணி அடித்து கொண்டு சங்கு முழங்கியபடி முன்னால் செல்ல அவர்கள் 4 பேர் மட்டும் பின்தொடர்ந்தனர். மணி அடிக்கும் சத்தம் கேட்டு அங்கங்கே வீடுகளில் இருந்த சிலர் எட்டி வெளியே பார்த்தனர். அந்த வீதியில்தான் இருந்தது சுப்பையா நாடாரின் மளிகை கடை. கடையை நாடாரும் திறந்து கொண்டிருந்தார். சரியாக கடை திறக்கும் போது பால் கலையத்தோடு அருணாச்சலம் கடந்து போகவும், ச்சே, கடை திறக்கிற நேரமே சரியில்லாம இருக்கே என்று முணங்கினார். அவர் முணங்கவும் உள்ளிருந்தபடி அவர் மகள் மல்லிகா வேகமாக வெளியே வந்து எட்டி பார்க்கவும் சரியாக இருந்தது. அவள் முகத்திலும் லேசான பீதி. அருணாச்சலம் அவளிடம் கண்ணாலேயே ஏதோ பேசினான். இருவருக்கும் சம வயது. 9ஆம் வகுப்பு வரை ஒரே வகுப்பில் படித்தவர்கள் வேறு. மல்லிகா நல்ல வெளுப்பு. உடம்பில் எல்லா அவயங்களும் அளவுக்கு விஞ்சியே வளர்ந்திருந்ததால் எந்த ஆண்மகனும் அவளை ஒரு முறை பார்த்தால் சட்டென்று பார்வையை எடுத்து விடமாட்டான். மயானத்துக்கு நடக்கின்றவர்களில் மணியடிப்பவன் கூட மல்லிகாவை ஒரு கள்ளப்பார்வை பார்த்தான். சுப்பையா நாடாருக்கு மானம் வென்றால் உயிர். அவரும் ஒரு ஆணாக இருப்பதால் ஆண் வர்க்கத்தின் வக்ரங்கள் பற்றி நன்கு அறிந்தவர். எனவே எட்டி பார்த்த மல்லிகாவை பார்வையாலேயே உள்ளே போப்புள்ள என்றார். அவளும் உள்ளே ஓடிவிட்டாள். மயானம். காளிமுத்துவின் சடலம் நன்கு வெந்து அவிந்து அடங்கியிருந்தது. நின்று ஒரு பெருமூச்சுடன் பார்த்துவிட்டு அருணாச்சலம் பால் கலயத்தை வெளியே எடுத்தான். நியாயமா அப்பங்காரன் தான் வந்து தெளிக்கணும். மாமன் அவன் நீ பால் தெளிக்க வேண்டியிருக்கு பாரு என்றார் ஒரு உறவுக்காரர். நெசத்துல நான் தெளிச்சாதான் மாமா காளிக்கு சந்தோஷம். இப்போ அவன் ஆவி இங்கே இருந்துச்சுன்னா அது நான் தெளிச்சதை பார்த்து சந்தோஷம்தான் படும்
என்று அவன் கூறவும் பக்கத்து ஒத்தை பனைமரம் ஒன்றின் தலைப்பாகத்தில் இருந்து ஒரு காய்ந்த மட்டை விழவும் சரியாக இருந்தது. சரி சரி, சாம்பல் அள்ளு, கிளம்புவோம் என்றார் ஒரு வயதானவர். அதே போல சாம்பல் படுக்கையில் கையை விட்டு எலும்பு துண்டுகளையும் சாம்பலையும் அள்ளி தண்ணீர் கொண்டு வந்த கலயத்தில் எடுத்து போட்டான். அப்போது மயான குடிசைக்குள் இருந்து புலையன் வெளிப்பட்டு வந்து கொண்டிருந்தான். வயதான புலையன், முக்கி என்பது அவன் பெயர். 3 ஊர் மயானத்துக்கும் ஒருவன்தான். ஊருக்குள் அவன் வந்து செல்ல இந்த நாளிலும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. சிவராத்திரி ஒரு நாளில் மட்டும் அவன் எங்கு வேண்டுமானாலும் வந்து போகலாம். அன்று வீடு வீடாக வந்து வரி கேட்பான். 5ஓ 10ஓ கொடுப்பார்கள். மற்ற நாளில் பிணம் விழுந்தால்தான் அவனுக்கு வரும்படி. வாடாமுக்கி என்று உரிமையோடு அழைத்தார் ஒரு கிழவர். அவனும் வந்து கும்பிட்டான். பின் அஸ்தி கலசத்தை பார்த்தபடியே பெருமூச்சு விட்டான். என்ன முக்கி, பெருமூச்சு விடுற? விடாம என்னத்த பண்ண? நேத்து இந்த பொணத்தை எரிக்க நாப்பட்ட படி எனக்கு தான் தெரியும். ஏன், விறகு தீந்து போச்சா? இல்லையா, ஒரு ஆவி சுத்தி சுத்தி வந்துச்சு. என் கையில இருந்த கோலை எத்தனை வட்டம் புடுங்க பார்த்துச்சு தெரியுமா? ஆவி கையா? என்னடா சொல்ற? உள்ளதத்தான். அல்பாயுசில் போன பொணத்தோட ஆவியே சுற்றி வரும்னு எனக்கு தெரியும். அந்த வகையில் காளிமுத்து ஆவிதான் சுற்றி வருதுன்னு முதல்ல நினச்சேன். போய் மந்திரிச்ச கைத்தை கையில் கட்டுனேன். அப்படியும் விடலை. அதிலிருந்து அது வேற சக்தின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா முக்கிய சொல்கிற? காளிமுத்து முனி அடித்து செத்த பைய. அந்த முனிதான் காட்டுக்குள்ளே வந்துருச்சா? முனியும் கொலசாமியாச்சே. அடுத்து அது எதுக்கு எரியிற பொணத்தை சுற்றி வரணும்? இது ஏதோ ஆவேசம் பிடிச்ச ஆவி. ஆவியா? அப்படி யார் இது? தெரியாது. மலையாளத்துக்காரவங்க வந்தா இந்த சங்கதியை சொல்லுங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவசியம் சொல்கிறேன். நீயும் என்னென்னவோ சொல்கிற. உள்ளதை தாயா சொன்னேன். குடிசையில் என்ன படுக்க உடலை தெரியுமா? சுற்றி சுற்றி வந்துச்சு. புலையன் முக்கி சொன்ன தகவல் அருணாச்சல முகத்தில் கரி பூசியது போல இருள செய்து விட்டது. மௌனமாக எதுவும் பேசாமல் அஸ்தி கலசமுடன் அங்கிருந்து நடந்தான். அவர்கள் அவ்வளவு பேரும் நேராக கண்மாய்க்குத்தான் சென்றனர். அஸ்தி கரைப்பதற்கென்றே ஒரு படித்துறை உள்ளது. அங்கே ஊரில் யாரும் இறங்கி குளிக்க மாட்டார்கள். படித்துறை முழுக்க உடைந்த சட்டிகளும் காய்ந்த மாலைகளும் மூங்கில் கூடைகளும் கிடக்கும். இவர்களும் அங்கேதான் சென்றனர். அருணாச்சலம் அஸ்தியை எடுத்து வரும்போது கூட சற்று பேசினான். இப்போது அவனிடம் சுத்தமாக பேச்சே இல்லை. இறுகி விட்டிருந்தான். படித்துறையை நெருங்கியவன் கலசத்தை மார்புக்கு முன் பிடித்தபடி தண்ணீரில் இறங்கி இடுப்பளவு நீரில் நின்றான். அவனுக்கு அருகில் அவன் உறவுகள், அதுவும் எண்ணி 3 பேர். அவர்களில் ஒருவருக்கு திடீரென்று சாமி வந்தது போல ஆவேசம். கண்கள் இரண்டும் வெறிக்க நாக்கை துரித்து கொண்டு ஆவேசமாக அருணாச்சலத்தை பார்த்தார். அதை மற்ற இருவரும் கூட ஒருவித அதிசயமாக பார்த்திட, டே எங்கடா வந்த? அவர் அப்படி கேட்கவும் அருணாச்சலத்துக்கே அதிர்ச்சியாக இருந்தது. மாமா, மாமாவாவது மண்ணாங்கட்டியாவது என்றபடி அஸ்தி கலசத்தை பிடுங்கி கண்மாய் கரைமேல் வீசி எறிந்தார். அதுவும் பந்து போல பறந்து சென்று திம்மென்று வளர்ந்து நிற்கும் புற்களின் மேல் விழுந்து நின்றது. நல்ல வேளை உடையவில்லை. மற்ற இருவரும் அடுத்த நொடியே கரையேறி அதை திரும்ப எடுக்க பார்க்க, அந்த இடைவெளியில் அருணாச்சலம் மேல் பாய்ந்த அந்த ஆவேசக்காரர் அவனை அப்படியே தண்ணீரில் போட்டு அமுக்க ஆரம்பித்தார். ஒரு யானை பலத்துடன் அவனை அமுக்குவது போல அவனும் உணர்ந்தான். அவனால் மூச்சு விட முடியவில்லை. கண்மாய் தண்ணீர் அவன் வாய் வழியாக கவலம் கவலமாக உள்ளிறங்கியது. கண்கள் பிதுங்கி வெறித்தன. அவனும் எதிர்த்து பார்த்தான். ஆனால் முடியவில்லை. கலயத்தை எடுத்தவர்களும் அதை பார்த்துவிட்டு அப்படியே ஓடி வந்து அருணாச்சலத்தை அவரிடம் இருந்து மீட்க பார்த்தனர். ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஒரு கை அருணாச்சலத்தை தண்ணீருக்குள் அமிழ்த்த, இன்னொரு கை அவர்கள் இருவரையும் சமாளிக்க பார்த்தது. அவர்களும் தள்ளப்பட்டு தண்ணீரில் விழ, தண்ணீருக்கடியில் போராடிய அருணாச்சலம் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் அப்படியே உயிரை விட்டான். கீழே காலடியில் நசுக்கி பிடித்திருந்த அவன் உடம்பும் பந்து போல மேலெழும்பியது. அந்த மனிதரிடம் ஆவேசம் அடங்கி சட்டென்று அவரிடம் ஒரு இயல்பு நிலை. அவர் அருணாச்சலத்தின் உடம்பையும் அந்த 2 பேரையும் மலங்க மலங்க பார்த்தார். மாமா, என்ன கொடுமை இது? என்னடா சொல்றீங்க? மசரு, என்ன மாமா ஆச்சு உனக்கு? பேய் பிடிச்சவன் மாதிரி எதுக்கு அருணாச்சலத்தை கழுத்தை நெரிச்சு கொண்டீங்க?
என்னது? நான் கொன்னேனா? அருணாச்சலம் செத்துட்டானா? இப்படி மிதந்தா வேற என்ன அர்த்தம்? எங்களையெல்லாம் கொல்ல பாத்தீங்க. ஐயோ என்ன பிடி! ஒத்த கையில எங்களை பந்தாட பாத்தீங்களே. எலே எலே, எனக்கு எதுவும் தெரியாதுடா. என்ன ஏன்டா கொல்றீங்க? ஐயோ அருணாச்சலம், எப்படி செத்த நீ? கொல்றத கொண்டு போட்டு பேச்ச பாரு. டே, நான் கொல்லலடா. உங்களை மாதிரி நான் கூட வந்தவன்டா. இடுப்பளவு நீரில் அவர்கள் முட்டிக்கொள்ள ஆவென்று பிளந்து விட்ட வாயோடு வெறித்த கண்ணிரண்டும் வானத்தை பார்க்க அருணாச்சலம் மிதந்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 7. அருணாச்சலம் கண்மாயில் பிணமாக மிதக்கும் செய்தி ஊருக்குள் பரவி அலறி அடித்து கொண்டு பலரும் வர தொடங்கிவிட்டனர். காத்தாயி அதை கேட்டு திரும்பவும் மயங்கி விழுந்து விட்டாள். பிரசிடென்ட் பஞ்சவர்ணத்துக்கு தான் ஒரே தர்ம சங்கடமாகிவிட்டது. அருணாச்சலத்தை வயதான உறவுக்காரரை கொலை செய்து விட்டதை கேட்டு ஆடி போய்விட்டார். அவரோ, ஐயா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் சொல்றதை கேளுங்க. இவங்க சொல்லிதான் எனக்கே ஒரு ஆவி இறங்குற மாதிரி இருந்ததே தெரிஞ்சிச்சு. போதா குறைக்கு மயானத்துல வெட்டியா முக்கி வேற அவனையும் ஒரு ஆவி அலக்கழிச்சதா சொன்னான். இதெல்லாம் சத்தியமுங்க, நம்புங்க என்று சொன்னபடியே கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டான். பஞ்சவர்ணம் அவரை தன் வீட்டு திண்ணையிலேயே உட்கார சொல்லிவிட்டு கண்மாய்க்கரை நோக்கி நடந்தார். அவரோடு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டனர். பாண்டித்தேவன் பட்டியே வேடிக்கை பார்த்தது. நம்ம ஊர் நல்லா இருந்துச்சு, இப்போ அதுக்கு என்னவோ ஆயிடுச்சு என்று பஞ்சவர்ணம் காதுபடவே பேசிக்கொண்டனர். கண்மாய் வெளி அருணாச்சலம் மிதந்து கொண்டிருந்தான். கரை மேல் அஸ்திப்பானை பாதி உடைந்தும் உடையாமலும் சாம்பலும் எலும்பும் சிதறி கிடக்க காட்சி தந்தது. கரை மேல் வரிசையாக ஊர்க்காரர்கள் நின்று வெறித்தபடி இருந்தனர். உபதலைவர் சண்முகமும் பூசாரியும் மலையாள தேசத்துக்கு சென்று விட்டதால் அவர்கள் நீங்களாக அவ்வளவு பேரும் இங்கே இருந்தனர். நிச்சயமா இது ஏதோ ஒரு காத்து கருப்பு வேலைதான் என்று ஒருவர் தொடங்கினார். முனுச்சாமின்னு சாமி மேலேயே பழி போட தெரிஞ்சோம். நல்ல வேலை, ஊருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இப்படி காத்து கருப்பு நடமாடுறத நான் பார்த்ததே இல்லை. ஒரு உசருக்கு 2 உசரு போயிடுச்சு. 2 பேரும் உறவுக்காரங்க வேற. இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல? ஆளுக்கு ஆள் பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டனர். பஞ்சவர்ணம் சங்கு ஊதியையும் வப்பாலத்தானையும் பார்த்தார். அவர்கள் இருவரும் கண்மாயில் இறங்கி அருணாச்சலம் உடம்பை இழுத்து வந்து கரையில் போட்டனர். அருணாச்சலத்தின் தாய் தகப்பன் இருவருமே பக்கத்து ஊர் சந்தைக்கு கடை விரிக்க போயிருந்தனர். எனவே அவர்களுக்கு தகவல் போய் அவர்கள் வந்து அவன் உடம்பை எரிக்க ஒரு நாள் ஆனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பஞ்சவர்ணம் அருணாச்சலம் உடம்பை அவன் வீட்டில் கொண்டு போய் போட சொல்லிவிட்டு தன் சகாக்கள் பக்கம் திரும்பினார். என்ன செய்யலாம்? எங்களுக்கும் ஒன்றும் தோணலை. அந்த கிழமை வேணும்னு பண்ணலை. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று பூந்துதான் அந்த கிழமை இப்படி நடந்துக்கிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. கேரளா பக்கம் போன நம்ம உபத்தலைவர் கொஞ்சம் வேகமா மாந்திரீக மந்திரவாதிகளோட வந்தாதான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அவர்களின் அர்த்தமுள்ள உரையாடலுக்கு நடுவில் பஞ்சவர்ணத்தின் செல்போன் அவரை கூப்பிட்டது. அவரும் அதற்கு காதை கொடுத்தார். எர்ணாகுளத்திலிருந்து துணைத் தலைவர் சண்முகம் தான் பேசினார். தலைவரே, இங்க புளியஞ்சேரிங்கிற இடத்துல தாமோதர நம்பூதிரின்னு ஒருத்தரை பிடிச்சிட்டேன். அவரும் எங்க கூட நம்ம ஊருக்கு வர சம்மதிச்சிட்டாரு. ஒரு ஆச்சரியம் பாருங்க, அவர் அட்ரஸ் தெரியாம நாங்க தடுமாறிக்கிட்டு இருந்தப்போ அவரே எங்களை தேடி வந்துட்டாரு. அவருக்கு பூஜையில உட்கார்ந்துருக்கையில நாங்க தேடி அலையிறது தெரிய வந்துச்சான். சண்முகம் சொல்ல சொல்ல பஞ்சவர்ணத்துக்கு பரவசமாகி விட்டது. சண்முகம், கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாயா, இங்க இன்னொரு பணமும் விழுந்துருச்சு. அட கேரகமே, யாருங்க தலைவரே? மாரிமுத்துவோட மாமா மக அருணாச்சலம் தான். வேற யாரு? எப்படி? இது வினோதமா நடந்த கொலை. அருணாச்சலத்துக்கு மாமா உறவாகிற தர்மலிங்கத்துக்குள்ள காத்தோ கருப்பு புகுந்து அப்படியே கண்மாய் தண்ணில அமுக்கியே கொண்டுடுச்சு. நான் கூட இப்ப கண்மாய் கரையில நின்னுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ இது கெட்ட ஆவியோட வேலையா? ஆமா, அந்த நம்பூதிரி கிட்ட விவரமா சொல்லி கூட்டிட்டு வா. ஆமா, எப்போ வந்து சேருவீங்க? எப்படியும் நாளைக்கு மதியம் ஆயிரும். வேகமா வாங்கய்யா, அதுவரை இங்க அடுத்த ஒரு பணம் உழுவாம இருக்கணும். அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க, முனுசாமிக்கு நேர்ந்துக்குவோம். அது அசலான காவல் தெய்வம்னா இப்பதான் அது நமக்கு துணையா நிக்கணும். அதுவும் சரிதான்.
நாங்கெல்லாம் இப்பவே கோயிலுக்கு போய் கையை கீறி ரத்தம் எடுத்து பலிப்பீடத்துல தெளிச்சு நேர்ந்துக்கிறோம். நீங்க சீக்கிரம் வாங்க. பஞ்சவர்ணம் பேசி முடித்து செல்போனை தன் ஜிப்பா பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். அவர் சகாக்களுக்கும் அவர் பேசியதை வைத்தே எல்லாமே தெரிந்தது. பிரசிடென்ட் ஐயா, நாம இப்போ முனுசாமி கோயிலுக்கு போறோங்களா என்று கேட்டனர். அவரிடமும் மௌனமான ஆமோதிப்பு. ஊஞ்சல் நிதானமாக ஆடிக்கொண்டிருந்தது. அதில் நடந்தவைகளை எல்லாம் நினைத்து மௌனமாய் உட்கார்ந்திருந்தாள் ரஞ்சிதம். ஒரு புறம் ஊரில் நடக்கும் அநியாய சாவு, மறுபுறம் முந்தைய இரவில் ஞானசேகரன் வந்துவிட்டு போனது. இரவில் வந்துவிட்டு போனவன் பகலில் அப்போதுதான் வருபவன் போல வருவான் என்றுதான் கருதினாள். ஆனால் அவன் வரவில்லை. அவளுக்குள் அவனை ஏமாற்றிவிட்ட மாதிரி கூட ஒரு உறுத்தல். செண்பகமும் அவள் மௌனித்து கிடப்பதை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். பலமுறை சாப்பிட அழைத்தும் அது அவள் காதில் விழவில்லை. இத்தனைக்கும் அவளுக்கு மிக பிடித்த ஐரை மீன் குழம்பு. அந்த வாசத்துக்கு தெருவில் போகிறவர்கள் கூட திரும்பி பார்த்தனர். ஆனால் ரஞ்சிதத்திடம்தான் பிரக்ஞையே இல்லை. ஏண்டி, நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன், இப்படி எனக்கு என்னன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேடி என்று அருகில் வந்து தலையில் கொட்டவும் தான் அவள் பிரக்ஞை கலைந்தது. ஐயோ அம்மா! என்ன ஐயோ அம்மா? சாப்பிடவான்னு எத்தனை வாட்டம் கூப்பிடுறதான்? காதல விழுவலம்மா. அதான் பார்த்தாலே தெரியுதே. இதோ பாருடி, ஊரு உலகம்னா 1000 விஷயம் நடக்கும். அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. அதுலேயும் நீ கல்யாண பொண்ணு, மனசை பதட்டம் இல்லாமல் வச்சுக்கணும். முடியலையம்மா. இப்படியே இருந்த உன்னை நான் சென்னைக்கு என் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அதை செய்யுமா. எனக்கே இங்கே இருக்கு என்னவோ மாதிரி இருக்கு. போதுண்டி, வந்து சாப்பிட்ற வழியை பாரு. ஐர மீன் குழம்பு வச்சிருக்கேன். கையை பிடித்து மகளை இழுத்து சென்று வட்டமான சில்வர் தட்டின் முன் உட்கார வைத்தாள். ஆவி பறக்க பச்சரிசி சோற்றை போட்டு நன்றாக ஒரு குழம்பு கரண்டியில் நெய்யை விட்டாள். வாசம் கிறங்கடித்தது. அப்போது அவளுக்கும் ஞானசேகரன் நினைவு திரும்ப வந்தது. அம்மா. என்னடி? நான் ஒன்று சொன்னா ஆச்சரியப்படுவேனி. என்னன்னு சொல்லு. உன் மாப்பிள்ள இன்னும் மிலிட்ரியில் போய் சேரலம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, ராத்திரி 11 மணிக்கு ஜன்னல் பக்கமாக வந்து நின்றுக்கிட்டு என்னை வெளியே வர சொன்னார். நெசமாவா? அதை ஏன் கேட்குற? நான் உள்ள வான்னு கூப்பிட்டா வரவே இல்லை. நீ கூட சொன்னியே வீட்டை யாரோ சுற்றி சுற்றி வந்த மாதிரி இருந்துச்சுன்னு. அட ஆமா, அது மாப்பிள்ளை தம்பி தானா? ஏன் உள்ள வரல? எங்களை எழுப்பியிருக்கலாம்ல. அதான் எனக்கும் புரியலை. அட கூறு கெட்டவளே, அப்போவே எங்களை எழுப்பி ஏண்டி சொல்லலை? அவரு தாம்மா உதட்டு மேலே கையை வச்சு வேண்டான்னு சைகை கட்டினாரு. போடி போ. சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனேயாவது சொல்லியிருக்கலாம்ல. அவரா வருவார்னு நான் நினச்சேம்மா. வா நம்ம தனியாக போய் பேசலான்னாரு. நான் தான் எல்லாம் எங்கள் வீட்டிலேயே வச்சு பேசிக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன். பாவி மகளே, மாப்பிள்ளையா வரப்போகிற ஒரு மனுஷங்கிட்ட இவ்வளவு பேசுன நீ அவரை கூப்பிட்டு கவனிக்கணும்னு நினைக்கவே இல்லையா? ஐயோ அம்மா, நானே அவர் விஷயத்தில் குழம்பிதாம்மா இருந்தேன். அவர் ரகசியமாக கூப்பிடுறத உங்ககிட்ட சொன்னால் அவர் கோவிச்சுக்குவாருன்னு நினச்சேன். அடி போடி போக்க தவளே, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அது சரிம்மா, ராத்திரி வந்தவர் அப்படி எங்கம்மா போயிருப்பாரு? அதாண்டி எனக்கும் புரியலை. ஊருக்குள்ளே காத்தும் கருப்பும் திரிஞ்சிட்டு இருக்கிற வேலையில் அவருக்கு ஒருவேளை ஏதாவது ஆயிருக்குமோ? செண்பகம் அங்கு தொட்டு இங்கு தொட்டு பயத்திடம் வந்து நின்றாள். அதன் பிறகுதான் ரஞ்சிதத்துக்கே உரைத்தது. இரு வரேன், உங்க அப்பா பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் இருப்பாரு, போய் சொல்லிட்டு வரேன். செண்பகம் அப்பொழுதே கிளம்பி விட்டாள். ரஞ்சிதத்துக்கு நெஞ்சை அடைத்தது. சூடான மீன் குழம்பு சோறும் ஆறி அவளாகி விட்டிருந்தது. அதற்கு மேல் அதை சாப்பிடவும் பிடிக்கவில்லை. அப்படியே தண்ணீரை ஊற்றி கை கழுவி கொண்டவள் எழுந்தாள். அவளுக்கு அப்போது இருக்கும் மனநிலைக்கு வீட்டில் அடைந்து இருக்கவும் பிடிக்கவில்லை. வெளியே போகவும் வழி இல்லாதபடி செண்பகம் போய்விட்டிருந்தாள். ரஞ்சிதத்தின் மனது கிடந்து அலைப்பாய தொடங்கியது. அத்தியாயம் 8. ஆட்டுப்பட்டியின் மூங்கில் படப்பு கதவை திறந்து ஆடுகளை வெளியேற்றி கொண்டிருந்தான் மாயன்.
மிக சரியாக 15 ஆடுகள். அதில் ஒரு கிடாய் கொஞ்சம் கோணல் கொம்போடும் சின்ன தாடியோடும் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. சரியான ரவுடி ஆடு. அது 12 அடி உயரத்தில் இருக்கும் கொப்பையும் ஓடி வந்து தாவியே வாயால் கவ்விவிடும். அதே போல தரையோடு கிடக்கும் தீவனத்தையும் தனது சக ஆடுகள் உண்ண விடாது. அதை மேய்ப்பது என்பது மாயனுக்கு ஒரு சவாலான விஷயம். எனவே அதற்காகவே முரட்டு பிளாஸ்டிக் கயிற்றாலான சாட்டை ஒன்றை வைத்திருந்தான். ஒரு வீறினால் போதும், வலி உயிர் போய்விடும். அதுவும் அதற்கு மட்டுமே பயந்தது. ஆடுகளோடு மேய்ச்சலுக்கு கிளம்பி விட்டவனை அவன் தாய்க்காரி பார்த்துவிட்டு ஓடி வந்தாள். ஏ, எங்கடா கிளம்பிட்ட? மேய்ச்சலுக்கு தான். ஆடுங்களோட சினிமா பார்க்கவா போவாங்க? வாயிடா உனக்கு, ஊர் இருக்கிற இருப்பு தெரியும்ல. ஆமாம், முனுசாமி தெரியுது, ராமசாமி தெரியுதுன்னுட்டு கிடக்குறாங்க. சாமிக்கு இந்த ஊரை சுற்றுறது தான் சோழிப்பாரு. அவன் பதிலிலேயே அவன் நம்பவில்லை என்பது துல்லியமாக தெரிந்தது. வாய் பேசாதடா, ஒரு உசுருக்கு 2 உசுர் போயிருக்குது. ஊரே மிரண்டு கிடக்கும்போது உனக்கு ஆடு மேய்க்கிறது தான் முக்கியமாக்கும். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த கிடாய் வெகு தூரம் போய்விட்டது. அட கிரகமே, கெடா ஓடி போச்சு பாரு, நானும் போகிறேன். அத்தோய், நீ ஒன்றும் அனாவசியமாக விசனப்படாத. நான் பனங்காட்டு பக்கமெல்லாம் போக மாட்டேன். கிழக்க நாயக்கர் வயக்காட்டு பக்கமே கிடக்கேன். மதியம் கஞ்சி கொடுத்து விடு என்றபடியே சாட்டையை சுழற்றி கொண்டு கிடாயை பிடிக்க ஓடினான். அதுவோ வாடா வா, உன்னை வச்சுக்கிறேன் என்னும் கணக்காக அப்படி ஒரு ஓட்டம் ஓடியது. நல்ல வேளை, எதிரில் காட்டில் விறகு பொறுக்க போயிருந்த மாயனின் மாமன் மகன் பரமு விறகு கட்டோடு வந்து கொண்டிருந்தான். கிடாயை பார்க்கவும் விறகு கட்டையை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்து கிடாயை ஒரே அமுக்காய் அமுக்கி பிடித்து அதன் காதை திருகி, கொழுப்பெடுத்த ஆட, உன்னை எப்ப பிரியாணி ஆக்க போறேனோ தெரியல என்றான். மாயனும் வந்த பிறகு அதை பிடித்து கொண்டான். எங்கடா கிளம்பிட்ட? மேயத்தான். நீ மேய போவலையா? ஊருக்குள்ள பேய் ஒன்று தெரியுதாம்ல. பேயா? முனுச்சாமின்ல சொன்னாங்க. சாமி இல்லையா, பேய் தானா? அப்படின்னு யாரு சொன்னாங்க? ஊரே பேசிக்குது. முதல்ல காளிமுத்து, இன்னைக்கு காலம்புற பாலுத்த போனப்ப அருணாச்சலம், அடுத்து யாரோ. அட கிரகமே, செத்த 2 பயலுகளுமே காத்தாயி குடும்பமா போச்சே. உனக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இல்லை, பார்த்து பார்த்து. போடா காட்டி பயலே, பேய் பிசாசுன்னுக்கிட்டு. அந்த 2 பயலுகளும் மருதங்கோஷ்டியோட சேர்ந்து பக்கத்து மலையில சந்தன மரம் வெட்ட போவானுங்க. மருதங்கோஷ்டி எப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஓ, நீ அப்படி கணக்கு போடுறியா? அப்போ மருதங்கோஷ்டி ஆளுங்க தான் இவனுங்களை கொண்டு போட்டு பேய்னு கிளப்பி விடுறானுங்களா? பொறவு பேயாம்ல பேய். எங்க என் தரப்பில் வர சொல்லு பார்ப்போம். அது சரி, அருணாச்சலம் செத்தது 4 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கம்மாக்கரையில் அவன் மாமா தர்மலிங்கம்லாம் தண்ணியில் அமுக்கி கொண்டது. தர்மலிங்கம் மாமாவா? அந்த கிழட்டு பயலா? பொறவு பிரசிடென்ட் ஐயாவே இந்த சிக்கலை எப்படி தீக்கிறதுன்னு தெரியாமல திணறிட்டு கிடக்காரு. இப்போ எனக்கு விளங்கிடுச்சு. என்ன, தர்மலிங்கமும் மருதனும் கூட கூட்டாளிங்க தானே? அப்போ கூட்டாளிக்காக தர்மலிங்கம் மாமா அருணாச்சலத்தை தண்ணியில் அமுக்கி கொண்டுட்டாரா? ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன். உள்காரணத்துக்காக அவர் கொலையை பண்ணிட்டு பிசாசுன்னு நம்புற மாதிரி நடிச்சிருக்கலாம்ல. மாயன் கையை ஆட்டி ஆவேசமாக கேட்டதை அதற்கு மேல் பரமுவாளும் மறுக்க முடியவில்லை. நெடுநேரம் மௌனமாகவே நின்றான். சரி, நீ இப்படியே யோசிச்சுட்ரு. நான் நம்ம தாளக்குட்டை பக்கமாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன். நீ வேணா பாரு. நான் நினச்சது தான் சரின்னு போக போக உனக்கு தெரிய வரும் பாரு என்ற மாயன் கிடாயை ஒரு கயிற்றை கட்டி இழுத்து கொண்டு மற்ற ஆடுகளை கம்பாலேயே அணைத்தவனாக தாளங்குட்டை பக்கம் சென்றான். அவனை சில ஊர் பெருசுகளும் ஆச்சரியமாகத்தான் பார்த்தனர். எல மாயா, ஊருக்கெல்லாம் ஒரு வழினா உனக்கு ஒரு வழியால என்றார் ஒருவர். நான் ஒன்றும் பயந்தோழி கிடையாது மாமோய் என்றான் அவரிடம். வெடலை பயங்கிறது சரியாதாண்டா இருக்கு, பட்டாதான் தெரியும். இப்படியே பேசிட்டு உருப்படாமலே போயிடுங்க. தீப்பெட்டி கணக்கா ஃபோனும் ஸ்லேட்டு கணக்கா டிவியும் வந்து ஊர் உலகமே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. இன்னமும் பேய் பிசாசுனா என்ன அர்த்தம் மாமா? மாயன் கேட்டதிலும் அர்த்தம் இருப்பது போலத்தான் சிலர் உணர்ந்தனர். வழியில் ஒரு புளிய மரத்தடியில் ஒரு கூட்டம் சீட்டாடி கொண்டிருந்தது. மாயனும் கிடா ஆட்டை கையில் பிடித்தபடியே எட்டி பார்த்தான். அவனை பார்த்து ஆடுபவர்களில் ஒருவனான சுந்தரம் என்பவனும் சிரித்தான். என்ன சுந்தரண்ணே, இன்னைக்கு ஆட்டம் எப்படி? எங்க மாயா, உட்கார்ந்ததுல இருந்த ஆடியே ஒரு சுகமும் இல்லை. 5 ரவுண்டு ஆடியும் ஒரு 10 ரூபா நிற்கலை.
இன்னைக்கு கெட்ட கிரகம் பிடிச்சு ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட தெரியாததுக்கு கிரகம் என்னையா பண்ணும்? அப்படி கேளுடா என் சிங்கம். கிரகமாம்ல கிரகம். இங்கே இவன் கிரகங்கிறான். ஊருக்குள்ளேயோ பேயி முனின்னு ஒரு திகட்டல். நம்ம எந்த காலத்துலடா இருக்கோம்? சீட்டாடி கொண்டே அவர்களிடம் பலவிதமான கருத்து பரிமாற்றம். மாயனுக்கும் ஆடு மேய்வதற்கு ஒரு கை ஆடி பார்த்தால் தேவலை என்று தோன்றியது. சுந்தரனே, ஒரு 10 ரூபா கடனா கொடுனே, நான் ஒரு கை ஆடி பார்க்குறேன். பாடுறா, இங்கே நானே அம்புட்டையும் விட்டுப்புட்டு உட்காந்துருக்கேன். என்கிட்ட போய் கேட்குறிய மாயா? எலே மாயா, சுந்தரங்கிட்ட தான் கேட்பியா? என்கிட்ட கேட்க மாட்டியா? ஏழுமலண்ணே, இப்போ என்ன? உங்ககிட்ட கூட கேட்குறேன். கடன் தானே, தாங்க. கடன்லாம் எதுக்கு? சும்மாவே தாரேன். அதுவும் 10 ரூபா இல்லை, 100 ரூபாயே தாரேன். ஆனால் நீ ஒரு காரியம் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? ஏன் மோதிரம் ஒன்று முழுசாக 1 பவுனு பவளம் வச்சு செஞ்ச மோதிரம். அதை அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வரணும். அதுக்காக நான் பக்கத்தில் திருப்பத்தூர் வரைக்கும் போயிட்டு வரணுமாக்கும். அவசரப்படுறியே. அடகம் இல்லை, கொடகம் இல்லை. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. நேற்று காலையில் நான் ஒரு சோழியாக 108ஆம் பனங்காட்டு பக்கம் போனப்போ அங்கே மோதிரம் தவறி விழுந்துருச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு. திரும்ப தேடி போகிறதுக்குள்ளே தான் காளிமுத்து அந்த பக்கம் போய் செத்து வச்சுட்டான். அதை பார்த்த அருணாச்சலமும் இன்னைக்கு உசுரோட இல்லை. ஊர்லேயும் யாரும் அந்த பக்கம் போக வேண்டான்னு தமுக்கு போட்டுட்டாங்க. ஏழுமலை என்கிற அந்த நபர் எங்கு வருகிறார் என்பது எல்லோருக்குமே புரிந்தது. மாயன் சற்று திருவென்றுதான் விழித்தான். என்னல, பேயாவது பிசாசாவது எல்லாம் டுபாக்கூர்னு நீ உன் மாமன் மகன் பரமுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நானும் வர வழியில் கேட்டேன். அதான் உன்கிட்ட விஷயத்த சொன்னேன். நீ என்னன்னா இந்த மொழி முழிக்கிற? அட என்னப்பா நீ, எவ்வளவு வேணாலும் பேசலாம். வாய் சவடால் தானே, காசா பணமா? ஒருவன் ஒரு சீட்டை இறக்கியபடியே மாயன் மனதை ஒரு கொத்து கொத்தினான். மாயனுக்கு கிள்ளி விட்ட மாதிரி ஒரு கோபம் வந்து விட்டது. என்ன விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? என்னைய உசுப்பேத்தி ஆழம் பார்க்குறீங்களா? இப்போ சொல்கிறேன், இந்த பேய் பிசாசு சமாச்சாரம்லாம் ஏன் வரையில் டுபாக்கூர் தான். இப்போவே போய் என்று வேகமாக அந்த மோதிரத்தை எடுத்து வருவதாக கூற வந்தவன் நாக்கி மடக்கி கொண்டு நான் வரேன் என்று எழுந்தான். டே, என்னடா என்னமோ பெரிய வீரநாட்டு வாயை திறந்த, அப்படியே பல்ட்டி அடிச்சிட்ட? ஆமாம், பல்ட்டி அடிச்சிட்டேன். அப்படியே நினச்சிக்க, அதான் எனக்கும் நல்லது. மாயன் அசரவில்லை. ஆனால் கேள்வி கேட்ட நபருக்கு மட்டும் சந்தேகமாக இருந்தது. மாயனும் தன் கிடாயை பிடித்து கொண்டு அங்குமிங்குமாய் நின்று கொண்டு கிடைத்த புற்களை கரித்து கொண்டிருந்த தன் மற்ற ஆடுகளோடும் தன் வீடு நோக்கி திரும்ப தொடங்கினான். மாப்பிள, மாயன் கில்லாடி. ஆடு மேய்க்க போகாமல் திரும்ப வீட்டு பக்கம் போகிறான் பாரு. ஆமாண்டா, 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு பனங்காட்டு பக்கம் போவான். எனக்கும் மோதிரம் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் சொடேர்னு ஏமாத்தி புட்டானே. அவன் புத்திசாலி. இப்பவும் சொல்கிறேன், அவன் பயந்துக்கிட்டெல்லாம் திரும்ப போகலை. பின்ன 10,000 மதிப்புள்ள மோதிரத்தை எடுத்து தந்தா இவர் 100 ரூபா தானே தருவார். ஆமாம், மாடு மேய்க்கிற பயலுக்கு 100 ரூபா போதாதா? இப்படியெல்லாம் நீ யோசிக்கவும் தான் சிக்கலாகி போச்சு. அவன் இப்போ அங்கே போய் அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டா 10,000மும் போச்சுல்ல. அடியாத்தி, அவன் அப்படி யோசிக்கிறானா? சந்தேகம் இருந்தா என் கூடவே வந்து பாருங்க. அவன் பனங்காட்டு பக்கம் போய் மோதிரத்தை தேடி எடுத்து காட்டி நான் காதை அறுத்துக்கிறேன். அவர்கள் பேச்சு திசை மாறி போனது. சீட்டாட்டமும் அதோடு அருந்து கொண்டது. மோதிரத்தை தொலைத்து விட்ட ஏழுமலை முகம் எறும்பு ஊறும் ரகத்துக்கு மாறிவிட்டது. கதையின் 2ஆம் பாகத்தின் இறுதியை எட்டியுள்ளோம். தொடர்ந்து கேட்க இப்பொழுதே வெத்தலைப்பாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்திகா. நன்றி, வணக்கம்.